ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய மைண்ட் செட், எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்த போது அந்த சர்ச்சு, இந்த பள்ளிக்கூடம், அந்த படிப்பை தவிர வேறு எது செஞ்சாலும் பாவம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துறாங்க. நல்லது, எங்களை நல்லா வளர்த்தாங்க. கிரிக்கெட் விளையாடுறது பாவம், ஓடுறோம் பாருங்க எக்ஸசைஸ் காலையில் எழுந்து, அது பாவம். வாக்கிங் கூட பண்ணக்கூடாது, ஒன்லி ப்ரேயர், பைபிள் அப்படின்னு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி வளர்ந்த நான் அமெரிக்கா போயிட்டு ஒரு பைபிள் ஸ்கூலில் படிக்க போயிருக்கேன். அந்த பைபிள் ஸ்கூல் சேப்பல் 2-3 நாள் ஏதோ ஒரு ரிவைவல் சேப்பல் மாதிரி ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க. 3 நாள் தொடர் கூட்டம், நிறைய வெளியிலேருந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதில் மெயின் ஸ்பீக்கர் ஒருத்தர் ரொம்ப கருப்பாக, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனு, நல்ல ஸ்பீக்கர். முதல் நாள் பயங்கரமாக பேசினாருங்க. பேச்செல்லாம் கேட்டு அப்படியே கவுந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தா அவர், அப்பா என்ன பிரசங்கம் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு ஷூ போட்டு அந்த கேம்பை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அப்படி இப்படிலாம் கை பண்ணிருந்தார். என்னை வளர்த்த அந்த சிந்தனை என்ன தன்மை சொல்லிச்சு, பாஸ்டரா என்னது அப்படி பிரசங்கம் பண்ணாரே, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாரே என்று சொல்லி பார்த்த நான் ரெண்டாவது நாள் போய் சேப்பல் உட்காரேன். அனௌன்ஸ் பண்ணாங்க, நவ் ஹி இஸ் கோயிங் டு கம் அண்ட் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட் அப்படி இப்படின்னாங்க. அவர் வந்து பைபிள் எடுத்து என்னென்னமோ பிரசங்கம் பண்ணார். எனக்கு ஏறவே இல்லை. ஏன்னா என் மைண்ட் என்ன சொல்லுகிறது, பாஸ்டர் நீ எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், எங்கள் அம்மா அப்படிலாம் கற்றுக் கொடுத்தா எக்ஸசைஸ் பண்ணுறது பாவம். அப்போ எங்கள் அம்மா பிரகாரம் நீ பாவியாச்சே, நீ பண்ணுற பிரசங்கம் எனக்கு ஏறல. அந்த 2வது நாள் 3வது நாள் பிரசங்கம் எனக்கு ஏறவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னையும் ஒரு மாதிரி பார்த்தீங்க. உங்கள் சிந்தனையை பலவிதங்களில் செவர் கட்டி மூடி தேவ ஞானத்துக்குரிய மகத்துவங்கள் உங்கள் சிந்தனைக்கு வராதபடி பல விஷயங்கள் நான் விளக்கி சொன்னா தப்பா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட விட்டுற அந்த பாட்டை, பட் அந்த செவரை நீங்க என்ன செய்யணும், உடைக்கணும். அதை எப்படி உடைப்பது? இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் பெயின், inheritance from several other ways that we have developed a wall around our mind. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஏன் 2 hour கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நிறைய பேருடைய பேர்கிட்ட கேட்பேன் நான். கேட்டதுக்கு அப்புறம் அந்த பிரசங்கம்லாம் ஆழமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த 30 மணி நேரம் கொடுத்த செய்தியினுடைய கிரக்ஸ், சம்மரி, ஆழம் தங்கள் சிந்தனையில் பதிந்தா, சிந்தனையிலிருந்து ஆவிக்கு போனோம். அது சிந்தனைக்கு வரும்போதே அதை சுத்திலும் ஒரு செவரை கட்டிட்டு, தேவ ஞானத்திற்கு உரியது உன் சிந்தனைக்கு வராதபடிக்கு சத்ரு ஒரு கோட்டை கட்டியிருக்கான். ஏன்னா ஆமேன்னு சொல்ல மாட்டேன். சிலர் எப்படின்னா, அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்றோம். அந்த ஒரு வேர்டு போதுங்க, அந்த பிரசங்கம் காலிங்க. பலவிதங்கள் அன்எக்ஸ்பிளைனபிள் வேஸ்ல உங்கள் சிந்தனைக்கு ஒரு கோட்டை கட்டிட்டு தேவ ஞானம் உங்களுக்கு சிந்தனைக்கு வராதபடிக்கு உங்களை தடுக்க நினைப்போம். ஆகையால் அவர் சொல்றார், அந்த கோட்டை உடைப்பதற்கு நீங்க ஒண்ணு செய்யணும், உங்க ஆர்குமெண்ட்ஸை டிமாலிஷ் பண்ணுங்க. Every pretension that sets itself against the knowledge of God, தேவ ஞானத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், உடைக்கணும்ன்றார். நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, நல்ல விதை விதைக்கப்பட்டது, உற்சாகமா போறீங்க, போற வழியிலே ஒரு பதர் பார்த்து, என்ன அவ்வளவு வேகமா போற, இல்லையா கம்பெனி தர அதான் மூட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது சொல்லணும், இப்பதான் செய்தி கேட்டேன், கர்த்தர் எனக்கு வெற்றி வார்த்தை கொடுத்திருக்காரு, மூட்டினாலும் பரவாயில்லையா, கர்த்தர் செய்வார் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஏன் 2 hour கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நிறைய பேருடைய பேர்கிட்ட கேட்பேன் நான். கேட்டதுக்கு அப்புறம் அந்த பிரசங்கம்லாம் ஆழமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த 30 மணி நேரம் கொடுத்த செய்தியினுடைய கிரக்ஸ், சம்மரி, ஆழம் தங்கள் சிந்தனையில் பதிந்தா, சிந்தனையிலிருந்து ஆவிக்கு போனோம். அது சிந்தனைக்கு வரும்போதே அதை சுத்திலும் ஒரு செவரை கட்டிட்டு, தேவ ஞானத்திற்கு உரியது உன் சிந்தனைக்கு வராதபடிக்கு சத்ரு ஒரு கோட்டை கட்டியிருக்கான். ஏன்னா ஆமேன்னு சொல்ல மாட்டேன். சிலர் எப்படின்னா, அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்றோம். அந்த ஒரு வேர்டு போதுங்க, அந்த பிரசங்கம் காலிங்க.
பலவிதங்கள் அன்எக்ஸ்பிளைனபிள் வேஸ்ல உங்கள் சிந்தனைக்கு ஒரு கோட்டை கட்டிட்டு தேவ ஞானம் உங்களுக்கு சிந்தனைக்கு வராதபடிக்கு உங்களை தடுக்க நினைப்போம். ஆகையால் அவர் சொல்றார், அந்த கோட்டை உடைப்பதற்கு நீங்க ஒண்ணு செய்யணும், உங்க ஆர்குமெண்ட்ஸை டிமாலிஷ் பண்ணுங்க. Every pretension that sets itself against the knowledge of God, தேவ ஞானத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், உடைக்கணும்ன்றார். நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, நல்ல விதை விதைக்கப்பட்டது, உற்சாகமா போறீங்க, போற வழியிலே ஒரு பதர் பார்த்து இன்னும் அவ்வளவு வேகமா போற இல்லையா, கம்பெனி தர அதான் மூட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது சொல்லணும், இப்பதான் செய்தி கேட்டேன், கர்த்தர் எனக்கு வெற்றி வார்த்தை கொடுத்திருக்காரு, மூட்டினாலும் பரவாயில்லையா, கர்த்தர் செய்வார் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சோ இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, இந்த ஃபோர்ட்ரஸ் என்ன பண்ணுதுன்னா, சத்தியம் என் சிந்தைக்கு வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்றார். அதனால அடுத்த 3 நாள் ரிவைவல்ங்க, எல்லாம் பொங்கி கீழே உள்றாங்க, முன்னாடி போய் ஆல்டர் கால் போறாங்க. நான் அங்க அப்படியே நின்றேன், இப்படியே நின்று அந்த பரிதாபமா அவரை பார்த்தேன். நீ என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்னால் ஏத்துக்கவே முடியாது, ஏன்னா நீ காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த, இப்பதான் தெரியுது எக்ஸசைஸ் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு. It took several years. And then I started reading books, I started reading the Bible, and my mind opened and I had a larger mind. And then I understood, இப்போ நினைக்கிறேன், my God, அந்த 2 நாள் மீட்டிங்கை நான் மிஸ் பண்ண, அவர் பேசின வார்த்தையெல்லாம் ஞான நிறைவுகள். நான் ஒரு ஆயிரக்கணக்கு மக்கள் பீடத்தில் போய் அனுகிரகத்தை பெற்றார்கள். நான் ஓரமா அவரை வேண்டாத மனுஷனை போல பார்த்து நிற்பதற்கு காரணம், என் குடும்பத்தில் நான் வளர்க்கப்பட்ட விதங்கள், என் சிந்தனை இந்த ஒரு கோட்டை, அந்த கோட்டை உடைஞ்ச பின்னாடி, ஆமென், அதுக்குள்ள அவர் ஒரு நாட்டுக்கு போயிட்டார், நான் வேற நாட்டுக்கு போயிட்டேன். Some things are lost forever because we built a wall around our mind. We must learn to break it down, pull down every stronghold, pull down every stronghold, not with our carnal methods but by spirituality. Psychology மிஞ்சின ஆவிக்குரிய பலம் நமக்கு தேவை. இந்த சிந்தையின் stronghold நம்ம demolish பண்ணணும். ஆண்டவர் 5ஆம் வசனம் சொல்றார், we demolish arguments and everything that sets itself up against the knowledge of God. தேவ ஞானத்துக்கு மேலாக எது உயர்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேவ ஞானமே எனக்கு ஞானம். ஆமென். There's a stronghold. இப்போ நீங்க அந்த செவரை உடைச்சிங்கன்னா சத்தியம் உள்ள வர தொடங்கிரும். அது வர 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 நீங்க கிறிஸ்துவுக்குள் உங்கள் சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. இது சரியானா உங்க லைஃப் சரியாயிடும், உங்க கேரக்டர் சரியாயிடும், உங்க டெஸ்டினி சரியாயிடும். ஆமென். So we have to keep growing. ஆர்குமெண்ட்ஸ், பிரிட்டன்ஸ், தேவையில்லாதவைகள் நம் வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. டேக் எவ்ரி நெகட்டிவ். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, நீங்க என்ன பண்ணணுமா, யூ டேக் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸை டெமாலிஷ் பண்ணிட்டு தேவ ஞானத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா சிந்தனைகளையும் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு வரக்கூடிய அப்படிப்பட்டதை நம்ம சரி பண்ணிட்டு அவர் சொல்றாரு, அண்ட் டேக் கேப்டிவ் எவ்ரி தாட். உங்க சிந்தனைக்கு வருகிற ஒவ்வொரு சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிறைப்படுத்துங்கள். அப்படின்னா இன்னைக்கு சொல்றாங்க, உன் குடும்பத்துக்கு மேல உருப்படாது. நீங்க உடனே பைபிளை திருப்பி சொல்லணும், நாங்க வாழல்ல தலையாயிருப்போம். அப்படிதான் கர்த்தர் எங்களுக்கு சொன்னாரு, அப்படிதான் வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நீங்கள் அந்த சிந்தனையை நீங்கள் உடைக்க வேண்டும். ஆமென். How do I do it? What are the spiritual weapon I can use to demolish strongholds? இந்த கோட்டையை, இந்த செவரை உடைப்பதற்கு நான் பயன்படுத்துகிற ஆவிக்குரிய ஆயுதம் 3 சொல்லி என் வார்த்தை முடித்து விடுகிறேன். What are some spiritual ways to bring down the strongholds? Number 1, the first spiritual weapon, இப்படி சொல்றேன், உங்க மைண்டுக்கு வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் வடிகட்ட வேண்டும். வர்றது போறது பேசுறது, அவன் பேசினா இவ பேசினா அவன் பேசினா எல்லாத்தையும் உங்க மைண்டுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் அதை ஃபில்டர் பண்ண வேண்டும். ஆமென். எவ்ரி நெகட்டிவ் தாட்ஸ், நியூஸுக்காக நன்றி, பட் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ரிசீவ் பண்ணக்கூடாது. ஃபில்டர் யோர் மைண்ட். உங்க சிந்தனைக்கு வரக்கூடிய செய்திகளை, வார்த்தைகளை நீங்கள் வடிகட்ட வேண்டும். ஆமென். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க டெவலப் பண்ணி ஃபில்டர் பண்ண நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோஷுவா எரிகோவின் மதில்களை எல்லாரும் சுற்றி நடக்கும் போது கர்த்தர் சொன்னார், இங்க யாரும் பேசவே கூடாது. ஃபார் a long time, அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அமைதியாயிருங்கள் என்று சொன்னார். ஃபில்டர் நெகட்டிவிட்டி. ஏன்னா ஆளாளுக்கு பேச தொடங்கிட்டானா வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேண்டாதெல்லாம் சொல்லுவாங்க.
ஏன் தான் அப்படி பேசுறாங்க தெரியல. அப்படி சொன்னாதான் இதெல்லாம் சரியாகும்ன்ற மாதிரி சிலர் பேசுறாங்க. சில நேரம் பேசணுங்க, பேச வேண்டியதுக்கு. மற்ற நேரத்தில் பேசாமல் இருப்பதே நல்லதுங்க. எனக்கு இது புரியல, ஏன் இப்படி பண்றாங்க? அமைதியா இருந்து ஜெபம் பண்ணுங்களேன். கொஞ்ச நாள் பாருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஃபில்டர் everything that comes to your mind. Filter negativity. Amen. Filter every unwanted thoughts. Filter every unwanted thinkings. Negative feed நமக்கு இருக்க கூடாது. Positive feedings நீங்கள் பண்ண வேண்டும். Number 1. Number 2, how do I break this fortress? என் சிந்தனையை சுற்றி இருக்கின்ற இந்த செவர்களை நான் உடைப்பது எப்படி? ஏற்கனவே பல வருஷங்களாக நான் அமெரிக்காவில் போன அனுபவத்தை சொன்னேன். உங்க சிந்தனையில் குடும்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, நீங்க பட்ட சில அடிகளிலிருந்து நீங்கள் சுதந்திரித்துக் கொண்ட உங்களுடைய சிந்தனையை நீங்கள் சரி பண்ண வேண்டும். ஆமென். ஆல்ரெடி உங்க மைண்ட்ல இருக்கக்கூடியவைகளை நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டும். ஒருவர் இப்படி சொன்னது பழைய புத்தகங்களை படிச்சிருக்கோம். 1000 பறவை தலைமையால பறக்கட்டும், அது சகஜம். புரியல? 1000 பறவைகள் தலைமையால பறக்கட்டும், அது சகஜம். ஆனா கூட கட்டி வைக்காதீங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு 10,000 சிந்தனைகள் வந்து போகிறது சகஜம். இப்ப கூட உட்கார்ந்து இருக்கும் போது எவனையோ சுற்றலாமான்னு தோணும். இட் இஸ் கமிங். அதுக்குன்னு சுற்றுவீங்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு? 1000 பறவைகள் தலைமையில பறக்கட்டும், ஆனா அந்த பறவைக்கு ஒரு கூட மட்டும் உங்க சிந்தனையில கட்டாமல் இருந்தால் நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீர்கள். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ரிஃப்ரைன் யுவர் பிரெயின். ஓல்டு மைண்ட் செட்டை நீங்க மாற்றணும். நீங்க அதில் ஆல்ரெடி மைண்ட்ல தாக்கப்பட்ட பல காரியங்கள், வசனத்தோடு நீங்கள் போராடி ஜெபித்து படித்து சிந்தித்து இதயத்தை துறந்து ஃபைட் வாட் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் மைண்ட். இல்லைன்னா அடுத்த முறை எக்ஸசைஸ் பண்ற பாஸ்டரை பார்த்து 3 நாள் செய்தி நீங்க கேட்க மாட்டீங்க. பிகாஸ் யுவர் மைண்ட் சேஸ் எக்ஸசைஸ் இஸ் ராங். இட்ஸ் ராங் ஆர் ரைட் இஸ் a different thing. பட் யுவர் மைண்ட் செட் டெவலப்ஸ் சம்திங். நாம் அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்பர் 3, and I want to close. ஏசாயா 26:3 இப்படி சொல்லுகிறது. You will keep him in perfect peace whose mind is focused upon you. You will keep in perfect peace those whose minds are steadfast. You will keep in perfect peace those whose minds are focused. Amen. உங்க மைண்டை நீங்க ஃபோக்கஸ், கர்த்தர் மேலேயே ஃபோக்கஸ்டா வைங்க. If I keep my mind focused on God, God will keep my mind in perfect peace. I repeat one more time. If I keep my mind focused on God, God will keep my mind in perfect peace. சமாதானமே இல்ல பாஸ்டர். நான் சொல்றேன், சிந்தனையை கர்த்தர் மேல பதிக்கவை, சமாதானம் தானா வரும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஃபோக்கஸ். Look at this, don't look at this. Look at this, don't look at this. இதை பாருங்கள், இதை தவறுங்கள். இதை பாருங்கள், இதை தவிர்த்திருங்கள். இது செய்வீர்களானால் உங்கள் சிந்தனையை கட்டியிருக்கிற கோட்டை உடைக்கப்படும். அது உடைக்கப்படும் போது தேவ ஞானத்திற்கு விரோதமாய் எந்த வாக்குவாதங்கள், பிரிட்டென்ஷன்ஸ், தேவையில்லாத கேப்டிவிட்டி வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் அவைகளை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி கொண்டு லட்சியக்கரை சேர்வீர்கள். கை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்ற, அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் என்னோடு ஆராதிக்கிற நிறைய பேரை லட்சியக்கரையில சந்திப்பேன். எல்லாவற்று மேல நித்தியத்துல சந்திப்பேன். என கிறிஸ்து என் இருதயத்தில் இருக்கிறார். ஆனா இங்க வாழ வேண்டிய இந்த 120 வருஷத்தில் வாழ வேண்டிய பங்கில் வேண்டிய ஞானம், வேண்டிய கிருபை, வேண்டிய மாற்றங்களை கர்த்தர் தந்து நம்மை நடத்துவாராக. How do I change myself? Not by just changing myself, by changing my mind. தலை முன்னாடி உடலு. இன்னொரு முறை நான் சொல்றேன், நீங்க அதுக்கு ஆமேன்னு சொல்லி முடிச்சிடலாம். தலை முன்னாடி உடலு. எல்லாத்தையும் உடலை முன்னாடி விட்டு பாருங்களேன். அது அப்படி அல்ல. கடவுளே அமைச்ச விதம். ஃபர்ஸ்ட் மைண்ட் அண்ட் தென் எவ்ரிதிங் ஃபாலோஸ். இன்னும் நான் என் வெற்றியை சேரல, சிந்தனை வெற்றி மேல வைங்க, தானா எல்லாம் அங்க வந்து சேரும். மைண்ட் ஃபர்ஸ்ட். அதை சரி பண்ணுகிற ஞானம், சரி பண்ணுகிற கிருபை வசனத்தோடு ஒட்டி நம்ம வளரணும். ஸோ டேக் திஸ் 3 words. Filter every thought that comes to your mind. Number 2, fight already what is in your mind. And number 3, focus on God and bring to captivity every thought that is against God. அங்கே கர்த்தர் உங்களுக்கு சிந்தனையின் விடுதலை தந்து உங்களை மகத்துவத்தில் அழகு பார்க்க என் தேவன் பெரியவர்.
இந்த உலகத்திற்கு ஒத்த பேட்டர்ன் நமக்கு சரியாவாது. நம்ம பேட்டர்ன் கர்த்தருடைய வழிகள். அவரை பின்பற்றுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ கர்த்தரை நம்பி நிற்பேன் சொல்றோங்க. என் கூட சேர்ந்து நின்று கரங்களை உயர்த்தும் போது, டாடி எங்க வாழ்க்கை மாறணும்னா எங்க சிந்தனை மாறணும், எங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும் இன்னும். பட் அது சேஞ்ச் ஆகணும்னா முதல்ல எங்க சிந்தனையும் சேஞ்ச் ஆகணும். இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தெரியாமல் நாங்கள் உமக்கேற்ற சிந்தனையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சிந்தனையோ அந்த சிந்தனை வளர்த்து கொண்டு மீண்டும் பிறந்து சுபாவ பரிமாற்றங்களோடு லட்சியக்கார வெற்றி உயரம் மகத்துவம் அதே நேரத்தில் சிந்தனையும் பரிமாறிக்கொண்டே அப்பா உம்மோடு நடந்து ஒரு நாள் 1 யோவான் 5:17 சொன்னது போல நீர் அந்த பிரகாரமோ இவ்வுலகத்தில் நாங்களும் அதே பிரகாரமாய் இருப்போம் என்ற வார்த்தையை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் அனுதினமும் உங்க வசனத்தால் உங்க வார்த்தையால உம்முடைய பிரசங்கங்களால் வார்த்தைகளால் எங்களை இடைக்கட்டி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி பயங்களை களைந்து சத்துரு கொண்டு வருகிற வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரிட்டென்ஷன்ஸ் அவையெல்லாம் எங்கள் சிந்தனையை தாக்காமல் தேவ ஞானம் எங்கள் சிந்தனைக்கு வரும்போது அதை தடுக்கிற செவர்களை உடைத்துக் கொண்டு டாடி பிரகாசித்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். உம்முடைய காருண்யம் எங்களோடு இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்ட எல்லா குடும்பங்களிலும் ஜெயம் வருவதாக. நாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் இந்த சத்தத்தை கேட்ட அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. ஹல்லேலூயா.